ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரேசின் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை நம்ம புழிஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்குவோம். தேவையான உப்பு, மஞ்சள்தூள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ நல்லா வெந்து வரணும். கூட நம்ம பாசிப்பருப்பு நம்ம சேர்த்ததுனால அதுவும் சீக்கிரம் அது வெந்துடும். இப்போ வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூவும் பருப்பும் நல்லாவே பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. நான் 2 தடவை ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு அடியில் போய் உட்காந்துக்கும் அந்த பருப்பு வெந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்காங்க. கொதிச்சு வரட்டும், மூடி வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாழைப்பூ கூட்டு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்குவோம். கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு ஹெல்த்தியான பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.